ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் சியாவை காட்டுறாங்க. அவள் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அவள் கையில் ஒரு டெடி பியர் கூட இருக்குது. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி ஒரு மென்டலே கிடையாது. பட் அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் இப்போ அவளை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க டாக்டர் வந்துட்டு உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உன்னை பிக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நீ அங்கே போய் ஒழுங்காக நடந்துக்கணும், இல்லைனா திரும்ப உன்னை கொண்டு வந்து இங்கே தான் விட்டுருவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணாமல் வெளியில் நடந்து போயிட்டு இருக்கா. அவள் யோசிக்கிறா, என்னோட லைஃபே ஒரு நரகமாக மாறிடுச்சு. எனக்கு இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு மட்டும் இருந்தா. பட் அவளுமே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் நான் ரொம்ப அலோனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேட் ஆகுறா. அவள் போய் காரில் ஏறும்போது அங்கே ஹாவுன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் இருக்கான். அவன் ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட். அவன் தான் ஹீரோயினை பிக் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஸோ ஹீரோயின் கிட்ட ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துட்டு சைன் பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அதை வாங்கி பார்த்தா அது வேறு எதுவும் கிடையாது, டிவோர்ஸ் பேப்பர் தான். நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி இந்த ஹாவை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கா. பட் அவன் தான் இப்போ டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக பேப்பர்ஸ் கொடுக்குறான். ஹீரோயின் கையில் ஏதோ எரிஞ்ச மாதிரி இருக்கா. அவன் என்ன உன் கையில் ஏதோ எரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் சைன் பண்ணிடுறா. அப்போ ஹாவ் சொல்றா, நீ ஒன்றும் கவலைப்படாத, 7 நாளுக்குள்ள நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகிடும். அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீ பண்ண வேலைக்கெல்லாம் இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறா. அவள் சொல்றா, என் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என்னோட அம்மா அப்பா, என்னோட பிரதர் எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒரே ஒரு நாள் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அந்த நாள் தான் ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்திருக்கா. அவள் சொல்கிறா, இந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசே நான் தான், நீங்கள் என்ன தானே தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு. ஆக்சுவலி அந்த ரோஸை வந்துட்டு சின்ன வயசுலேயே தொலைச்சிட்டாங்க ஏதோ ட்ரிப் போகும்போது. இப்போ அவள் பெருசாகிட்டு இப்போ வீட்டுக்கு வந்திருக்கா. நம்ம ஹீரோயினை சின்ன வயசுலேருந்தே அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரிஜினல் பொண்ணு வந்த உடனே நம்ம ஹீரோயினை வந்துட்டு இவங்க ஒழுங்காகவே ட்ரீட் பண்ணல. அந்த ரோஸ் நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவள் நம்ம ஹீரோயின் மேலே பொய்யான பழியெல்லாம் போட்டிருக்கா. அவளுக்கு கொஞ்சம் மென்டல் டிசார்டர் இருக்கா, அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுறா அப்படி இப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து நல்லவா அப்படின்றதே அவளோட ஹஸ்பண்ட் ஹாவ் கூட நம்பவே இல்லை. அந்த பாசமாக இருந்த பிரதருமே நம்பலை. ஸோ அவளை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்துருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ரொம்ப சேட் ஆகுறா. அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசென்ட்டில் அவளோட வீட்டுக்கு போன உடனே யாருமே அவளை வெல்கம் பண்ணல. அவள் ஏன் இங்கே வந்திருக்கா அப்படின்ட்டு தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் கேட்குறாங்க. அப்போது ஹீரோயின் அங்கே போய் நிற்கிறா. அந்த ரோஸ் பக்கத்தில் வந்துட்டு, நீ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு காதுகிட்ட வந்துட்டு, இதெல்லாம் உன் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் தான் தப்பு பண்ணேன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை திரும்பவுமே அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்புவேன், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஸோ அதனால அவள் ரொம்பவே பயந்து போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் நீல் டவுன் பண்ணிட்டு, என்னை மன்னிச்சிடு, நான் வந்துட்டு இப்போ திரும்பவுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக மட்டும் விருப்பப்படல அப்படின்னு சொல்கிறா. அந்த ஹாவ் மனசாட்சியே இல்லாமல், நீ ரொம்பவே நடிச்சிட்டு இருக்கா, உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், வெளியில் போய் முட்டி போட அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து, என்னால் முடியாது, எனக்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது அவன், நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும், இல்லை இந்த வீட்லேயே உனக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினை வெளியில் போய் முட்டி போடுறான். அங்கே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ கூட நம்ம ஹீரோயினை உள்ளே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசு வரல. நம்ம ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறான். அவள் உண்மைக்கே உடம்பு முடியாமல் தான் இருக்கா. ஸோ அதனால் அங்கேவே மயக்கம் போட்டுறா. இந்த ஹாவுக்கே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு புரியல. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஜின்னு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு இருந்தா இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலில், அவள் ஆக்சுவலி டாக்டர் தானே. ஸோ அவள் வந்துட்டு ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆனதை தெரிஞ்சுட்டு அவளை மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கா. ஸோ இங்கே ஹீரோயின் இந்த நிலமையில் இருக்கிறத பார்த்த உடனே அவள் போய் ஹக் பண்ணிட்டு ஹாவ் கிட்ட, கண்டிப்பாக நீல ஒரு மனுஷனே கிடையாது, உன்னை போய் எப்படி மேரேஜ் பண்ணாலும் தெரியல, என் ஃப்ரெண்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அங்கே போய் செக் பண்ணி பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்குது. ஸோ அவள் வந்துட்டு கொஞ்ச நாள் இறந்து போக போகிறா. நம்ம ஹீரோயின் கான்ஷியஸ்க்கு வந்த உடனே இந்த விஷயத்த சொன்ன உடனே ஹீரோயின் அவ்வளோ ஒன்றும் சர்ப்ரைஸ் ஆகலை. அவள் சொல்கிறா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி ஒரு நரகத்தில் வாழ்கிறதுக்கு நான் இறந்து போகிறதே எனக்கு மேல் தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த ஃப்ரெண்டு ஜின் இருக்காள், அவள் சொல்கிறா, ஆக்சுவலி இது ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீ 1 வருஷத்தில் இறந்து போக வேண்டியது நீ 5 மாதத்துல இறந்து போக போகிற அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அதை ஒன்றும் பெருசாகவே எடுத்துக்கலை.
இங்கே இந்த ஹாவ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். அப்போது ஜின் வந்துட்டு உனக்கு பார்க்க கூட ரைட்ஸ் கிடையாது, நீ அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட, தயவு செஞ்சு நீங்கள் இருந்து போ அப்படின்னு பேசும்போது அந்த ரோஸ்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு குடும்பமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, இவ இன்னும் ஆக்ஷன் தான் போட்டுட்டுருவா, இப்போ பக்கம் யாரும் சேராதீங்க அப்படின்னு. உடனே இந்த ரோஸ் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப முடியாத மாதிரி ஆக்ஷன் போட்ட உடனே அந்த ஹாவுமே அவளை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ அவளை தூங்க வைக்கிற மாதிரி வச்சுட்டான். வெளியில் வந்துட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட நான் உண்மைக்கே தெரிஞ்சுக்கணும், இப்போது அந்த சியாவுக்கு ரொம்ப முடியலையா, அவளோட ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் பின்னாடி இருந்து அந்த ரோஸ் வந்து ஒட்டு கேட்டாரா, நம்ம ஹீரோயினுக்கு உண்மைக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டான், அவன் அவளை கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான் அப்படின்ட்டு இவன் யாருக்கோ கால் பண்ணி ரிப்போர்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லிடுறா. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரிப்போர்ட் வந்து நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கொடுக்குறான். பார்த்தா அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கா அப்படின்ட்டு வந்துடுது. இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். உன் அடிப்பு திறமையை காமிச்சிட்டு இருக்கேன், அவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போய் அந்த ஸ்டோர் ரூமில் போட்டு அடைச்சி வட்டுறான். அங்கே எல்லார்கிட்டையுமே அவளை யாருமே திறக்காதீங்க, அவள் பண்ணுறதுக்கெலாம் இதுதான் கரெக்டானது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவன் சாப்பிட்றதுக்காக மெய்ட் வந்து சாப்பாடு கொண்டு வராங்க. அவனுக்கு தோணுது அவள் சாப்பிடாம இன்னும் ஸ்டோர் ரூமில் இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ரொம்ப தப்பானவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஸ் எல்லார் மனசுலையும் ரொம்ப ஆழமாக பதிய வச்சுருந்துருக்கா. இந்த ரோஸ் எப்போவுமே நல்ல மாதிரி தானே ஆக்ஷன் போடுவா. ஸோ நம்ம ஹீரோ கிட்டே வந்துட்டு அவளை அந்த மாதிரி அடைச்சி வைக்கிறது நல்லதா, அவளும் பாவம் தானே அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ அவள் கொஞ்ச நேரம் அப்படி இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளே வெளியில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் இந்த ரோஸ் போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு வரா. ஸோ அவள் நம்ம ஹீரோயினை ஸ்டேர்ஸ்லேருந்து தள்ளி விடுற மாதிரி போயிட்டு அங்கே நம்ம ஹீரோவை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் தான் தள்ளி விடுற மாதிரி அவளே போய் கீழே விழுந்துக்கிறா. நம்ம ஹீரோ ஓடி போய் தூக்கிட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, உன்னெல்லாம் கண்டிப்பாக பைத்திய ஹாஸ்பிட்டல்லே விட்டுருக்கணும், உன்னை போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் பாரு அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினை வந்து முட்டி போட்டு சாரி கேட்க சொல்கிறாங்க அந்த ரோஸ் கிட்ட அவளை ஸ்டேர்ஸில் தள்ளி விட்டதுக்கு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உண்மைக்கே நான் தள்ளி விடவே இல்லை, அது அவளாக தான் விழுந்தா அப்படின்னு. அப்போது இந்த ஹாவ் வந்துட்டு நீ பொய் சொல்கிறத யாரும் நம்ப போகிறது கிடையாது, இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி அடித்து துரத்தி விட்டுறான். இங்கே இந்த பிரதர் இருக்கான்ல, அவனோட பேர் சென், அவன் வந்துடுறான் நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் ரிப்போர்ட் எடுத்துட்டு. ஸோ ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்குது, அவள் கொஞ்ச நாள் இறந்து போக போகிறா அப்படின்ற விஷயமும் இவனுக்கு புரிஞ்சு போயிடுது. அவனுக்கு இப்போ டவுட் வருது, அப்போ எப்படி நேற்று ஒரு ராங்கான ரிப்போர்ட் இவளோட பேரில் வந்துச்சு அப்படின்ட்டு. ஹீரோயினை தேடிட்டு வெளியில் போனால் அவளை எங்கேயுமே காணும். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டிருக்கா. ஸோ அந்த வழியில் வந்த ஜின் தான் நம்ம ஹீரோயினை காப்பாற்றி வேற ஒரு காரில் அனுப்பி விட்டுருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் மாதிரியே அந்த பேஷண்ட் ட்ரெஸ்ஸை போட்ட உடனே ஜின் வேணும்னா ஏமாத்தணும் தான் அந்த மாதிரி போட்டிருக்கா. ஸோ அவளை சேஸ் பண்ணிட்டு போய் பிடிச்சிட்டு எங்கே உண்மையாக சொல்லு, நீ தான் எப்படியாச்சும் சியாவை எங்கேயோ வச்சிருக்கா அப்படின்னு அந்த ஹாவ் கேட்கும்போது அப்போ ஜின் சொல்கிறா, ஆமாம் நான் தான் சியாவை கொண்டு போயிட்டேன், அவனால் கண்டுபிடிக்கவே முடியாது, அவன் கூட இருந்தால் எப்போவுமே கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும், அவளை யார்கிட்ட விடணுமோ நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க, லூன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்கான். ஆக்சுவலி அவன் ஹீரோனை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் இந்த சியா வந்துட்டு லூவை விட்டுட்டு எனக்கு ஹாவை தான் பிடிச்சிருக்கு, அவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை போய் மேரேஜ் பண்ணி இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. ஹீரோயின் கான்ஷியஸ் வந்த உடனே நம்ம லூவை பார்த்து நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறா. அதை கேட்டோடனே லூக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இவங்களுக்கு டிசீஸ் வந்து முத்தி போச்சு, அதனால இவங்களுக்கு ஷார்ட்டாக மெமரி லாஸ் கூட வரும், அதனால தான் உங்கள் பேரை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது இப்போ லூ சொல்கிறான், என்னோட பேரு லூ, நான் அவனோட குட் ஃப்ரெண்ட், இதுக்கப்புறம் நான் தான் உன்னை பார்த்துக்க போகிறேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின்மே அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த ஹாவுக்கு அவள் என்ன பண்ணுறா என்ன பண்ணிட்டு இருக்கா இப்போ எங்கே இருக்கான்னு கூட தெரியாமல் அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஸோ அவனை பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். அவனுக்கு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போது இந்த ரோஸா வந்து காப்பாற்றினதா பொய் சொல்லி வச்சிருக்கா, அதனால தான் இப்போ வரைக்கும் ரோஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஸோ ஆனால் உண்மைக்கே அதை நம்ம ஹீரோயின் தான் காப்பாற்றிருக்கா, அந்த விஷயம் தெரியல. ஆக்சுவலி இந்த ஹாவுக்கு வந்துட்டு கான்ஷியஸில் ரொம்ப இல்லாதனால அன்னைக்கு காப்பாற்றின பொண்ணோட ட்ரெஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அந்த ரோஸ் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து இந்த ட்ரெஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்குன்ற விஷயத்த கண்டுபிடிச்சி அவள் தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து அவனை காப்பாற்றின மாதிரி ஒரு பொய் சொல்லியிருந்திருக்கா. அந்த ட்ரெஸ்ஸில் போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோவும் வச்சுருந்துருக்கா. அவனுக்கு ஏதோ டவுட் வர மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே அந்த சைட் வந்துட்டு ஒரு கண்ட்ரி சைடில் தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அங்கே இருக்க ஒரு லேடி கிட்ட
போயிட்டு என்ன ஞாபகம் இருக்கா, எனக்கு இங்கே ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாப்பா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, ஒன்று கூட ஒரு பொண்ணு தானே காப்பாற்றினா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹாவ் வந்துட்டு அந்த ரோஸோட ஃபோட்டோ காமிச்சு இந்த பொண்ணு தான் என்னை காப்பாற்றினாலா அப்படின்னு கேட்குறான். அப்போது அவங்க வந்துட்டு இல்லையே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உன்னை காப்பாற்றின பொண்ணு இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ அண்ட் வீடியோவை தான் காட்டுறாங்க. அதை பார்க்கும்போது அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அவனுக்கு புரிஞ்சு போயிடுது இத்தனை நாள் ரோஸ் வந்துட்டு பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு ரோஸ் கிட்ட திரும்பவும் கேட்கும் போது திரும்பவுமே போய் தான் சொல்கிறான். அப்போ அவன் டென்ஷன் ஆகிட்டு இதுக்கப்புறம் பொய் சொன்னானா நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ரோஸ் வந்துட்டு ஆமாம் நான் போய் தான் சொன்னேன், உண்மைக்கே அவள் தான் காப்பாற்றினா, பட் அந்த இடத்துல நானும் தான் இருந்தேன், நானும் வந்து உன்னை காப்பாற்றணும்னு தான் நினச்சேன், பட் எனக்கு அந்த சான்ஸ் தான் கிடைக்கல, அதுக்காக நான் ரொம்ப கெட்டவன்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ண வேண்டாம், அவள் தான் ரொம்ப மோசமானவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அவன் வந்துட்டு பிளாட் தான் மாற்றிட்டு இருக்கா. பட் அந்த சென் இருக்கான்ல, அதாவது ஹீரோயினோட பிரதர் இருக்கும், இங்கே ஹாவுக்குமே நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, பட் நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கான்ற விஷயத்த அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும், அவள் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். ஸோ அவள் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு புதுசாக ஒரு ஆர்ட் கேலரியில் இவளோட ட்ராயிங்ஸ் எல்லாத்தையும் வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்திருக்காங்க, அதனால தான் அவள் பண்ணிட்டு இருக்கா. நம்ம லூவுமே அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் காட்டுறாங்க சென்னும் ஹாவும் சேர்ந்து நம்ம ஜின்னை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க, ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் அவள் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அடியாக நிற்கிறா. இவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அவளுக்கு இப்போ ரொம்ப உடம்பு முடியலன்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த ஆர்ட் கேலரிக்கான இன்விடேஷன் வந்து இந்த ரோஸ்க்குமே கிடச்சிருக்கு. இவளுமே நல்லா பெயிண்டிங் பண்ணுவாள். ஸோ அவள் அவங்க அம்மா அப்பா கிட்ட நாங்கள் போய் என்னோட ஆர்ட்டெல்லாம் வைக்காமல் இருந்தாலும் நான் கண்டிப்பாக போய் அங்கே நிறைய கற்றுப்பேன், அதனாலயாச்சும் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறா. அவங்களுமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க இந்த பக்கம் அந்த ரோஸ் அவங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து அந்த ஆர்ட் கேலரிக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லூ நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினை வந்துட்டு லூ நல்லா கேர் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்க்குமே புரியுது. ஸோ அந்த ஆர்ட் கேலரியில் நம்ம ஹீரோயின் பண்ண பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்து எல்லாருமே ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் இருக்கான்ற விஷயமே தெரியாமல் அந்த ரோஸோட ஃபேமிலியும் அங்கே தான் இருக்குது. ஹீரோயினோட பெயிண்டிங் தான் அங்கே நல்லா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறனால அங்கே நிறைய பேர் வந்து ஹீரோயின் கிட்ட ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு கேப் போட்டிருக்கனால அந்த ரோஸ்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவளுமே ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக வந்துட்டு இருக்கா. அங்கே ஹீரோயினை பார்த்த உடனே அவள் ஓவராக பேச ஆரம்பிக்கிறா. ஸோ எல்லாருமே சேர்ந்து அவளை புள்ளி பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே ஹாவ் வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு நினச்சேன், ஒரு வேளை எனக்கு கிடச்சிட்டேன், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஹீரோயின் வந்து நீங்களாம் யார், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு 20 வருஷமாக உன்னை வளர்த்துருக்கேன், ஆனால் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு. அங்கே ஜின் வந்துடுறா. அவள் சொல்கிறா அவளை நீங்கள் வளர்த்தீங்கன்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அவளுக்கு எப்போ நீங்கள் தேவையோ அப்போ நீங்களை வந்துட்டு விட்டுட்டீங்க, ஸோ அவளை நீங்கள் இப்போவும் விட்டுறது தான் நல்லது, அவளை பார்த்துக்க நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னும் போது அங்கே நம்ம ஜின் வந்துட்டு லூக்குமே கால் பண்ணி வர சொல்லியிருந்துருக்கா. அங்கே லூ வந்துடுறான். அவன் சொல்கிறான் நான் தான் இப்போது சியாவை பார்த்துக்கிறேன், ஸோ யாரும் அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது ஹாவ் வந்துட்டு ஹீரோயின் கையில் ஒரு டெடிபியர் இருக்கும்ல அதை வந்து காட்டுறான். ஸோ அதை காட்டின உடனே ஹீரோயினுக்கு ஏதோ மாதிரி மெமரிஸ்லாம் வர ஆரம்பிக்குதா, அவள் வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ லூ வந்துட்டு அவளுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவளை வந்துட்டு அந்த ஹாவ் கூடயே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த ஹாவ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா பேச ட்ரை பண்ணுறான். அப்போ அவள் சொல்கிறா எனக்கு என்னோட ஃப்ரெண்டை பார்க்கணும் போல இருக்கு, அதாவது அவள் ஜின்னை தான் சொல்கிறா. அப்போ அவன் நான் உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறேன், அது வரைக்கும் நீ கொஞ்ச நேரம் ஏன் கூட இரு, நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக சில ஃப்ளார்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்கிறான். அவங்க ரோசஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போது ஹீரோயின் சொல்கிறா எனக்கு ரோசஸே பிடிக்காது, எனக்கு சன்ஃப்ளவர்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கே புரியல இவளுக்கு எப்போலேருந்து சன்ஃப்ளவர் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. ஸோ இவன் வந்துட்டு ஹீரோயினை கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஸோ அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட தெரியல. ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் பேச ட்ரை பண்ணும் போது ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது, நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் காட்டுறாங்க இந்த ரோஸ்க்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அவளை இழுக்கவே முடியல. ஸோ யாருக்கும் தெரியாமல் ஹீரோவோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவள் டோரை ஓப்பன் பண்ணி போக போகிறா. பார்த்தா அங்கே தான் சென் இருக்கான். அப்போது அவன் கேட்குறான் நீ நேரம் எங்கே போகிற அப்படின்னு. அப்போது அந்த ரோஸ் சொல்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் மாலுக்கு போகலான்னு தான் நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லைன்னும் போது சென் வந்துட்டு நேரம் நீ போகிறதுக்குள்ளே மாலே க்ளோஸ் ஆகிடும், நான் வந்துட்டு திரும்பவுமே சொல்கிறேன் நீ அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்ட, திரும்பவுமே அவளை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்காத, அவளே ரொம்ப முடியாமல் இருக்கான்னு
போகிறேன்னு சொன்ன உடனே ரோஸ் வந்துட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து ஏன் மேலே பழி போடுறீங்களா அப்படின்ட்டு அங்கேருந்து அவள் போயிடுறா தூங்குறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்கும்போது கூட ஹாவ் தான் இருக்கான். அவனை பார்த்தோன்னே அவள் பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ ஹாவ் என்னாச்சுன்னு கேட்கும்போது, நீ யார், நீ ஏன் என் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கா, நீ எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன், நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் அவனோட ஹஸ்பண்ட், அப்புறம் நான் உன் கூட தூங்க மாட்டேனா அப்படின்னு கேட்குறான். அப்போது அவள், இல்லை இல்லை நீ ஹஸ்பண்ட்லாம் கிடையாது, எனக்கு இன்னும் மேரேஜே ஆகலை, நீ என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அவள் கேட்குறா. அவனுக்கு புரியுது இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெமரி லாஸ் ஆகிருச்சு அப்படின்னு. நம்ம ஹீரோயினை பிடிச்ச ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவள் கையில் பெல்ட்டை கொடுத்துட்டு, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், ஸோ என்னை என்னை அடித்து உனக்கு என்ன தோணுதோ என்னை பனிஷ்மெண்ட் கொடு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது பட்டுன்னு அவன் மயக்கம் போட்டு விழுந்தாரா. ஸோ அவளை கொண்டு போய் பெட்டில் வச்சுட்டு அவன் ஜின்க்கு தான் கால் பண்ணுறான். ஜின் வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு, இவள் ரொம்பவே லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கா, இவளை எந்த அளவு உன்னால் நல்லா கேர் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவு நீ கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹாவுக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க, ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கான்ஷியஸ்லேருந்து எந்திரிக்கிறா. அங்கே ஒரு பெயிண்ட் பாக்ஸ் இருக்குது. அவளுக்கு தான் பெயிண்ட் பாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அவள் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு அதை ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒரு லெட்டரும் இருக்குது. நீ உன்னை பற்றி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா இந்த பென்ட்ரைவை நீ போட்டு பாரு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் அதை டிவியில் கனெக்ட் பண்ண அவள் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவளை நிறைய பேர் சேர்ந்து ஹராஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவள் கையில் வந்துட்டு அந்த பேர்ன் ஆனது இருக்கும்ல, அதுவுமே அவங்களால தான் வந்தது, அவங்க தான் சூடு வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு பழைய மெமரிஸில் வந்து அவள் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. நம்ம ஹாவ் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறிட்டு ஓடுறான். அவனுமே இதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறான். பிகாஸ் ஹீரோயின் அவள் பக்கத்தில் போனாலே கத்த ஆரம்பிக்கிறா. அப்புறம் அவன் வந்துட்டு இந்த பென்ட்ரைவை பார்த்தா அதில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துறான். ஸோ இதை யார் கொண்டு வந்து இங்கே வச்சா அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஸோ அங்கே இருக்க மெயில் எல்லாத்தையும் வரிசையாக நிற்க வச்சு, நீங்களாம் சொல்லிடுங்க இந்த பெயிண்ட் பாக்ஸ்குள்ளே இந்த பென்ட்ரைவ் எப்படி வந்துச்சு, யார் கொண்டு போய் இன்டென்ஷனலாக அங்கே வச்சான்னு. நானாக கண்டுபிடிச்சேன்னா இந்த ஃபுட்டேஜில் வச்சு உங்களை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, கண்டிப்பாக உங்களோட குடும்பமே இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது எல்லா மெய்டுமே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பட்டுன்னு ஒருத்தவங்க முட்டி போட்டுட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் இதை பண்ண சொன்னது ரோஸ் மேடம் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹாவ் வந்துட்டு அவங்க ஃபேமிலியவே இங்கே கூப்பிட்டு இருந்திருக்கான். ஸோ ஃபேமிலியாக கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, திடீர்னு ஹாவுக்கு என்ன ஆச்சு, அந்த பைத்தியத்தை கூட்டிகிட்டு போனால் இப்போ திரும்ப நம்மளை வர சொல்லியிருக்கானே அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் அந்த பைத்தியத்தை கூட போய் அவனால் குடும்பம் நடத்த முடியுமா, மேபி நம்ம பொண்ணை மேரேஜ் பண்ண தர சொல்லி கேட்பான், அதுக்காக தான் நம்மளை இங்கே கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. பட் இவங்க பேசுகிற எதுவுமே சென்க்கு பிடிக்கல. அவனுக்கு உண்மைக்கே நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும்ல, உடல் அவன் என்ன தான் அவளை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் அவளை இப்போ புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே போன உடனேவே நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நீ எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை பார்த்த அப்படின்ட்டு. அப்போது அந்த ரோஸ், நான் என்ன பண்ணேன், என் மேலே எதுக்கு வந்தோடனே பழி போடுற அப்படின்னு கேட்கும்போது அவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இதெல்லாம் பண்ணது நீ தானே அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ரோஸ் வந்துட்டு, நான்லாம் அப்படி பண்ணவே இல்லை, அந்த மெய்ட் வந்துட்டு வேணும்னே என் மேலே பழி போட்டுட்டு இருக்காங்க, நான் ஏன் அந்த மாதிரி பண்ண போகிறேன், எனக்கு என்னதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலி இந்த ரோஸ் வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் ஹாவோட வீட்டுக்கு வந்து தான் இந்த மெய்ட்கிட்டே இந்த வேலையை பண்ண சொல்லி அவங்களுக்கு பணமும் கொடுத்துருந்துருக்கா. அது நம்ம ஹாவ் ஆல்ரெடி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக தான் இருக்கான். இந்த ஃபுட்டேஜை போட்டு காமிச்சோடனே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே நம்ப முடியல, இவன் என்ன இவ்வளோ மோசமான வேலை பார்த்துட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா அம்மா வந்துட்டு, என்ன பண்ணி கூப்பிட்டு வச்சு என் பொண்ணு அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன், இது ஏதோ எடிட் பண்ண மாதிரி இருக்குது, எங்கள் பொண்ணுலாம் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு இப்போயுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் சென் எந்த ஒரு வாயுமே தொடுக்கலாம். அவன் வந்து இந்த ரோஸை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான், அவள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹவ் சொல்கிறான், நான் பண்ணதை தான் உங்கள் பொண்ணு மேலே பழி போடணும்னு எனக்கு என்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ அப்போ பார்த்தா அங்கே ஜின்னையுமே வர சொல்லியிருக்காங்க. ஜின் வந்துட்டு ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காட்டுறா. பார்த்தா இப்போ தான் ஒரு உண்மையே வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் தான் ஒரிஜினலாகவே எங்களோட பொண்ணு, அந்த ரோஸ் வந்துட்டு அவங்களோட பொண்ணே கிடையாது, குழந்தை பிறந்தப்பயே உண்மையான ரோஸோட அம்மா வந்துட்டு தன்னோட பொண்ணை ரொம்ப பணக்காரையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோஸை வந்துட்டு இவங்க அவங்களோட குழந்தைன்னு வளர்த்துட்டு இருக்கும் போது ஒரு ட்ரிப்பு போகும்போது அந்த ரோஸ் தொலைஞ்சு போயிருந்துச்சு.
இருந்திருக்கா. ஸோ அடாப்ட் பண்ணி வளர்த்தாங்கள நம்ம ஹீரோயினை, உண்மைக்கு அவள் தான் இவங்களோட குழந்தை. ஆக்சுவலி ரோஸோட உண்மையான அம்மா வந்துட்டு இந்த குழந்தைய மாற்றி எடுத்துகிட்டு போய் ஒரு ஆஃபனில் தான் விட்டுருக்காங்க. ஸோ கரெக்டாக இவங்க போய் தன்னோட குழந்தையவே அடாப்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சோடனே அவங்க பேரண்ட்ஸ்கால அதை தாங்கிக்கவே முடியல. அவங்க நம்ம பெத்த பொண்ணவே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமா, அதுக்கெல்லாம் காரணம் இவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னமும் இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரியும், இவங்க என்ன தான் இந்த ரோஸ் சொல்லியிருந்தாலும் இவங்க கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் அப்படி ட்ரீட் பண்ணியிருக்க கூடாது. பட் இப்போ ட்ரீட் பண்ணிட்டு எல்லாமே ரோஸ்னால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஸ்மே தப்பு தான், பட் அவள் பேச்சு கேட்டு இவங்க எதுவும் பண்ணியிருந்துருக்க கூடாது. இந்த ரோஸ் சொல்கிறா, இப்போ எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, என் பொண்ணு என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிச்சாலோ அது எல்லாமே நீயும் அனுபவிக்கணும், இல்லைனா எப்படி என் பொண்ணுக்கு மனசு நிறையும், உன்னையே அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆளுகள்லாம் வர சொல்கிறாரு. ஸோ அவங்களுமே அந்த ரோஸை அங்கேருந்து இழுத்து போகிறாங்க. அவளுமே நிறைய சாபமாக விட்டுட்டு போயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, இந்த சென் அதுக்கப்புறம் ஹவுஸ் சேர்ந்துட்டு ஜின் கிட்ட போகிறாங்க. அப்புறம் இந்த பேரண்ட்ஸ் 2 பேருமே நாங்கள் என்னோட பொண்ணை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோன்னு சொன்னோன்னே ஜின் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வரா. ஸோ இவங்க பேசணும்னு ட்ரை பண்ணாலும் அவள் ஜின்னோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு இவங்க யாருன்னே தெரியல, இவங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நான் இங்கே இருக்க விருப்பப்படல அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவளை கொண்டு போய் திரும்பவுமே அவங்க ரூம்லேயே விட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே போயிட்டு சென் அதுக்கப்புறம் அந்த ஹாவ் வந்துட்டு நம்ம ஹீரோனோட கண்டிஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு போகிறாங்க. அப்போது ஜின் சொல்கிறா, என்னால் இதை ஏற்றுக்க முடியல, அவளுக்கு இன்னுமே ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது, அவள் எப்போ வேணாலும் இறந்து போகலாம், அதனால தான் அவளோட மெமரிஸ் எல்லாமே எரேஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஸோ அப்போ சென் வந்து சொல்கிறான், அப்பா அம்மா இப்போ தான் ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்காங்க, இதை கொண்டு போய் நம்ம அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இந்த ரோஸை கொண்டு போய் இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டலில் தானே விட்டுருக்காங்க. ஸோ ஹீரோயினை கொண்டு போய் காட்டலாம், அப்போயாச்சும் அவளுக்கு வந்துட்டு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அந்த ரோஸ் வந்து பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா. இவங்களை பார்த்தோன்னே ஓடி வந்துட்டு, அண்ணா என்னை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, ஹவு நீ நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, ஆமாம் நீ இன்னும் இந்த வீட்டை விட்டு போகலையா அப்படின்ட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்காக போகிறா. பட் அவளை நர்சஸ்லாம் வந்து இழுத்துட்டு வந்து அவளை கட்டி போடுறாங்க. அவள் இங்கே கொண்டு வந்து விட்டதுனாலேயே கொஞ்சம் பைத்தியமாக ஆகிட்டா. அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷனுமே போடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது அவளுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துட்டு அவள் ஓரமாக தலையை பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ அப்போ ஹாவும் ஷெனும் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவள் அங்கேருந்து ஓடி போய் ஒரு கார்டனில் போய் மயக்கம் போட்டு விழுந்துறா. அவளை தூக்கிட்டு இவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கெலாம் புரியல என்ன நடந்துட்டுருக்கா அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்த்தினா கண்டிஷனேவே அவங்க கிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அங்கே ஹீரோயினை பார்க்குறதுக்காக ஜின் வரா. அவளுக்காக ஒரு பெயிண்டிங்கும் கொண்டு வரா, அதில் சன்ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் அவளுக்காக சன்ஃப்ளவர் கிளிப்பையுமே கொண்டு வந்து கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அவளோட ஃப்ரெண்டவே மறந்து போயிட்டு, நீ யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறா. அப்போது ஜின் வந்துட்டு, என்னோட பேர் ஜின், நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ வந்துட்டு எப்போவுமே நான் மறக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியில் வந்துட்டு அவள் பேரண்ட்ஸ் கிட்ட இவளுக்கு இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்குது. இவள் வந்துட்டு அப்பப்போ லூவை பற்றி கேட்குறா. ஸோ லூ வந்துட்டு இவளை கூட்டிகிட்டு போய் அவன் கூட வச்சுப்பான். ஸோ நீங்கள் அவளை விட்டு தான் ஆகணும், அவளுக்கு இன்னும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்கன்னு சொன்ன உடனே அவங்க பேரண்ட்ஸ்னால அதை ஏற்றுக்கவே முடியல. அவங்க ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஹாவும் ஷென்னுமே. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக லூ அவனோட பாடி கார்ட்ஸோட வந்திருக்கான். அப்போது இங்கே ஹீரோயினோட ஃபேமிலியும் இங்கே ஹாவும் போயிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க, அவள் இப்போ எங்கள் கூட நல்லா தான் இருக்கா, ஸோ அவளை நாங்கள் விட மாட்டோம், எங்கள் கூட தான் வச்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ மோனா வந்துட்டு அவளுக்கு உண்மைக்கே இப்போ லூ தான் தேவை, அவள் அவனை தான் கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லும்போது இங்கே லூவை வெளியில் பார்த்தோடே நம்ம ஹீரோயின் ஓடி வந்து அவனை பிடிச்சிட்டு, நீ வந்துட்டியா, என்னை நீ விட்டுட்டு போயிட்டே நினச்சேன், என்னை நீ கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறா. இதை பார்க்கும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கு ஷென்னுக்கு அதுக்கப்புறம் ஹாவுக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ ஹாவ் சொல்கிறான், நீ என் கூட நல்லா தான் இருந்தேன், நானே உன்னை பார்த்துக்கிறேன், நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸுமே எங்கள் கூட இருன்னு சொல்கிறாங்க. அப்போது லூ சொல்கிறான், நீ உன் பேரண்ட்ஸ் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் விட்டுட்டு போகிறேன், நீ இங்கேவே இரு அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவள் சொல்கிறா, இல்லை நான் உன் கூட தான் இருக்கணும், நான் உன் கூட தான் வருவேன் அப்படின்ட்டு. அப்போ ஹாவ் முட்டி போட்டு என்னை மன்னிச்சிடு இப்போ வரைக்கும் நான் செஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே, அவள் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை, ப்ளீஸ் நீ இங்கேருந்து
கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறா. ஸோ லூவுமே நம்ம ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. இவங்க எல்லாரும் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 1 வீக் லேட்டர் காட்டுறாங்க. நம்ம ஹாவ் கிட்ட வந்துட்டு இங்கே சென் வந்துட்டு ஒரு வீடியோ காட்டுறான். நம்ம ஹீரோயின் வந்து பெயிண்டிங்கில் வின் பண்ணியிருக்கா. ஸோ அதில் கொண்டு வந்து லூ வந்து காட்டுறான், நீ தான் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லூ வந்துட்டு அவளை சியான்னு கூப்பிடுறான். பட் அவளோட நேமே அவளுக்கு மறந்து போயிட்டு, ஓ என்னோட பேர் சியாவா அப்படின்னு கேட்குறா. ஸோ இதை பார்க்கும்போது ஹாவுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த லூ வந்துட்டு நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டான், இவ இப்படியே இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக சென்னை அதுக்கப்புறம் ஹாவுமே போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் கார்டனில் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கா. அப்போது லூ வந்துட்டு இங்கே உட்காந்து விளையாடாத, ஏதாச்சும் டிசீஸ் வந்துடும் அப்படின்னும் போது, ஆமாம் நீ யார் அப்படின்னு அவன் கேட்குறா. அப்போது அவன் சொல்கிறான், நானும் தான் ஹஸ்பண்ட் லூ அப்படின்ட்டு. அவள் ஓ அப்படியா நீ என்னோட ஹஸ்பண்டா, சரி ஓகே அப்படின்னு சொல்கிறா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவன் அங்கேருந்து எந்திரிச்சு ஜின்னை கூப்பிடுறதுக்காக போகிறான் செக்அப் பண்ணுறதுக்கு. அண்ட் ஹாவ் வந்து இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவன் அந்த டெடிபியாரை வச்சு இந்த டெடிபியார் கூட லூஸு மாதிரி பேசுகிறா. திடீர்னு மூச்சு இழுத்து விட்டுட்டு அப்படியே அவள் இறந்தும் போயிடுறா. ஜின் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான், இதுக்கப்புறம் சியா நம்ம கூட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே ரொம்ப சேட் எண்டிங் கொண்டு இந்த மூவி முடிஞ்சிருந்து. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.